அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி என்று 41 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் தவிக தலைவர் விஜய் மட்டுமே என்று கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான விமர்சனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு தனியார் ஆங்கில ஊடகங்களில் கொடுத்த பேட்டியில் கரூர் கூட்ட நெரிசலுக்கு அந்த நபர் மட்டும் காரணமல்ல, அதாவது தவிக தலைவர் விஜய் மட்டும் காரணமல்ல என்று பேட்டி அவர் அளித்துள்ளார். இந்த பேட்டி அளித்த பின்பு ஏற்கனவே தவிக விஜய் தான் காரணம் என்று கட்டமைக்கப்பட்ட பிம்பமானது முற்றிலுமாக உடைந்து போய்விட்டது. தளபதி விஜய்க்கு அஜித் அவர்கள் ஆதரவாக பேசியுள்ளார். அவர் பேசிய அனைத்தும் நியாயமாக இருக்கிறது என்று பலராலும் அவரால் பேசப்பட்ட வீடியோவானது பகிரப்பட்டு வருகிறது. அந்த தனியார் ஊடகத்தில் ஆங்கிலத்தில் நடந்த பேட்டியில் நடிகர் அஜித் சொன்னது என்னவென்றால், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்காக ஒரு நபரை மட்டும் குற்றம் சொல்வதோ பொறுப்பு ஏற்பதோ கிடையாது, நாம் அனைவருமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதேபோல ஊடகங்களையும் விமர்சனம் செய்துள்ளார். ஊடகங்களும் சில செய்திகளை போட்டி போட்டுக்கொண்டு பரபரப்பாக ஒளிபரப்புகிறது, இதுவும் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளார். அதேபோல் அரசியல் கட்சிகளையும் அஜித் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிப்பதும் மக்கள் இலவசங்களை எதிர்பார்ப்பதும் மிகவும் தவறு. ஏனெனில் எந்த அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களிடத்தில் மந்திரக்கோள் எதுவுமில்லை என்று கடுமையாக யாரையும் விட்டு வைக்காமல் மிக தெளிவான முறையில் அஜித் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது எங்கும் நடக்காத இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் கரூரில் மட்டும் நடந்தது, ஏன் திரையுலக பிரபலங்களுக்கு மட்டும் நடக்கிறது? எனவே இந்த தோல்வியானது சமூகமாக அனைவரின் தோல்வி என்று அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அஜித் கூறியதுதான் இதில் மிகப்பெரிய ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது. இது அந்த தனிநபருடைய தவறல்ல. அந்த தனிநபர் என்பது விஜய் என்ற பெயரை குறிப்பிடாமல் இது விஜய் என்ற தனிநபருடைய தவறல்ல. நாம் உள்பட நாம் அனைவரையுமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். கூட்டம் கூடுதலின் மேல் இருக்கும் மோகத்திலிருந்து நாம் விலக வேண்டும். 140 கோடி மக்கள் வாழும் இந்த நாட்டில் கூட்டம் கூடுவது என்பது ஒன்றும் பெரிய காரியமல்ல. ஊடகங்களும் மாற வேண்டும் என்று கூறியுள்ளார். அதாவது ரசிகர்கள் தங்களுடைய ஹீரோக்களின் மீது உள்ள அன்பின் காரணமாக மிகப்பெரிய அளவில் கூடுகிறார்கள். அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் மிகப்பெரிய அளவில் வருகிறார்கள். அது குறிப்பாக இந்த ஊடகங்கள் என்ன செய்கிறது என்றால், முதல் காட்சி மீதான ஒரு மோகத்தை ஊடகங்கள் ஊக்குவிப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் ஊடகத்தின் ஒரு பகுதியினர் இரு நடிகர்களையும் ஒப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். ஒரு நடிகரை விட மற்றொரு நடிகரின் படம் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று எழுதும் போதெல்லாம் தான் ரசிகர்களை இந்த ஊடகங்களின் போட்டியால் தவறான வழியில் நடத்தப்படுகிறார்கள். இதை நாம் முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஊடகங்களையும் விமர்சனம் செய்துள்ளார். அதேபோல் அரசியல் என்பது மிகவும் கடினமான விஷயம் என்பது அனைவருக்கும் தெரியும். அரசியல்வாதிகளிடம் எந்த விதமான மந்திர கோலும் இல்லை. அவர்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, இலவசங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த பேட்டிக்கு பிறகு விமர்சிக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். மக்கள் எதிர்பார்ப்பதும் இலவசங்களை அரசியல் கட்சிகள் அறிவித்து வாக்கு வாங்குவதும் இலவசங்கள் மூலமாகத்தான். ஆனால் அரசியல் கட்சிகளிடம் எந்த விதமான மந்திர கோலம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னை விமர்சித்தாலும் பரவாயில்லை, நான் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இதை சொல்லிவிட்டேன் என்று மிக தெளிவாக கூறியுள்ளார். மேலும் அஜித் அவர்கள் பேசுகையில், உதாரணமாக நான் எனது மகன் படிக்கும் பள்ளிக்கு ஓரிரு நாட்கள் சென்றால் பிரச்சனை இல்லை, 3வது நாள் சென்றால் நீங்கள் இங்கே வராதீர்கள், கூட்டம் கூடும் என்று என்னை திருப்பி அனுப்புகிறார்கள். அதேபோல் நான் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்று அது தெரிந்தால் என்னை பின்தொடர்ந்து 50-60 வாகனங்கள் வருகின்றன. ஒரே வாகனத்தில் 4 கூட பயணிக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தை அவர்களுக்கு தான் விளைவிக்கிறது என்று கூறியுள்ளார். இத்தனையும் ஒன்று கூட்டி அஜித் அவர்கள்
மிக ஹைலைட்டாக சொன்ன விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒரு தனிநபர் மட்டுமே காரணமாக சொல்ல முடியாது. நான் உள்பட நாம் அனைவரையுமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார். அதேபோல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சமூகமும் அந்த கூட்டத்தை சுட்டிக்காட்டி அவர்களை தவறான வழியில் செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கும் இருக்கிறது என்று கூறியுள்ளார். எனவே கூட்டம் கூடியது தவறல்ல, அந்த கூட்டத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சமூகம் பொறுப்பேற்க வேண்டும். எனவே தனிப்பட்ட முறையில் விஜய் மட்டும் காரணம் அல்ல என்று தெளிவாக சொன்னது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக விஜய் மீது மத்திய குற்றம் சாட்டி வந்தது. இந்த அஜித்தின் பேட்டியால் முற்றிலுமாக சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது. அதற்கு சாட்சியாக தவைகாவின் கட்சியை சேர்ந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்பவர்களும் விஜய் ரசிகர்களும் தல அஜித் அளித்த பேட்டியில் விஜய் மீது குற்றம் சாட்டவில்லை, விஜய் மட்டுமே இந்த நெரிசலான விபத்துக்கு காரணமல்ல என்று வைரலாக அவருடைய சமூக வலைத்தளங்களில் அனைத்து விதமான வலைத்தளங்களிலும் அவர்கள் பரப்பி வருகிறார்கள். இதிலிருந்து விஜய்க்கு நடிகர் அஜித் ரசிகர்கள் ஆதரவும் தவேக கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் என்று பரப்புகிறார்கள். இதுவே தற்போது ஹைலைட்டாக போய்கொண்டிருக்கிறது.